ஃபைன். இப்ப உடம்பு உனக்கு எப்படி இருக்கு? தைலம் தடவனியா? நடக்க முடியுது. ஆனா ஒன் சைடுல அந்த குத்துது. ஒன் சைடு குத்துது. என்னடி சொல்ற? அது எம்ஐஆரா? அது என்னடா ஸ்கேன்? ஐயோ வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. டேய் இதெல்லாம் வேணாடா. நான் நோயாளி மாதிரி ஏதோ தெரியும். ஒரு ஈயனை தூங்க விடல, சாப்பிட விடல, நிம்மதியா குளிக்கிறது கூட இல்ல. என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்ன? தேனியில எல்லாம் அழகான பொண்ணுங்க இருக்குன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தானுங்க. நேத்துல இருந்து ஒரு பொண்ணு கூட வரல. அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை சோக்கு? 7 மணி வரைக்கும் என்ன பண்ணலாம் சொல்லு? உங்க ஐடியா என்ன? அந்த ஐடியா கேக்குறேன். 7 மணி வரைக்கும் என்ன பண்ணலாம்ன்றது. வீடியோ அவுட் எடுக்கறப்ப ஒண்ணுமே தெரியாதா? ஏன்? உள்ள இருட்டால இருக்கும். ஓ இவனுக்கா? என்னன்னா 7 மணி வரைக்கும் என்ன பண்றதுன்றது தான் டாஸ்க். ஆமா. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி தேனிக்கு வாங்க. வியூ பாயிண்ட் எல்லாம் காட்டுறேன். காட்டிட்டான். மொத்த மாடி நிக்க வச்சு சுத்தி பாருங்க, ஃபுல்லா வியூ பாயிண்டா இருக்கு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இதுதான் வியூ பாயிண்டா? தூரத்துல செல்ஃபி ஸ்கேன்ஸ் ஒண்ணு இருக்கு. இப்படி ஆகிட்டாங்க. 7 மணி வரைக்கும் தெரியாது. ஏதாச்சும் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க போறோம். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. பையன் என்ன பையன்? இங்க செட்டில் ஆயிரியா? இந்த மாதிரி தான் கூப்பிடுறானுங்க. ஒரு 10 நிமிஷத்துல கீழே இறங்கிடுறானுங்க. எதுக்கு மேல வர்றோம்? எதுக்கு என்ன பண்றோம்? ஒண்ணும் புரியல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வீடியோ கால்ல கல்யாணத்தை பாத்துக்கிறேன். யாருன்னா வந்திருந்தா வீடியோ கால்ல காட்டுங்க. சரி, அடுத்து உனக்கு தானே கல்யாணம். நீதான் அடுத்த எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்துருங்க. எப்ப நான் டேட் அப்புறமா சொல்றேன். பாக்குற எல்லாரும் வந்துருங்க. தம்ப்நெயில் போட்டு விட்டுரு. சஞ்சனின் கல்யாணம் பின்னர் அறிவிக்கப்படும். vlogல வரும். நெக்ஸ்ட் vlogல. என்னடா என்னடா கால்ல இருந்து நல்லா பஞ்சல் போறோம் தூங்கிட்டு இருக்கேன். டைம் ஆச்சு. ஏழை கலச்சுடா. அப்படியே நைட் ஊருக்கு கிளம்பிடலாமா? நீ என்ன பண்ணுவ? ஓ நீ வண்டியில இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சது. அதான் அப்போ நான் பாத்துக்கிறப்போ. ஃபைனலி லொகேஷனுக்கு வந்தாச்சு. இதாண்டா 2 மண்டபம் இருக்காதுல. போட்டு மாத்திட்டு வரட்டும். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. டிஜேல பாட்டு போடலாம், டான்ஸ் ஆடலாம். இது ஒரு பாட்டு கேட்க ஆயிடுச்சா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அதுக்காக போயிட்டு போலாம்டா. அப்போ சொல்ல திருப்பரம் போற வழிதானே. புரிஞ்சுக்க மச்சான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்டா. எங்கடா என் காலேஜ் பத்தி எவனுமே இல்லடா. டைம் இல்ல. சிவா கால அவன் ஒருத்தன் தான்டா இருக்கான். பொண்ணுக்கு பிரச்சனை இருப்பாங்க. எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் பொண்ணு பிடிச்சிருக்காங்க. எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எப்ப நானால கல்யாணம் பண்ணுறது? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. தெரியல, எனக்கு தெரியல. இது நிச்சயதார்த்தம் நடக்குதா? என்ன சீர்வரிசை இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இது முடிஞ்ச உடனே திருப்பியும் அந்த ஐயோ மறுபடியும் ரோடிங் ஆகுது. பிரகாஷோட அப்பா பாத்திருக்கியா? அங்க நிக்கிறேன். அங்க நிக்கிறேன். அந்த அப்பா பாத்திருக்கியா? நான் இந்த சைடு இங்க நிக்கிறேன். அவர் சிவா அப்பாடா. அவர் சிவா அப்பா. நிக்கிறாரா? இங்க நிக்கிறாரா? அவர் தான் சிவாவோட அப்பா. இந்த இருக்காரு பாரு கீழே. அந்த சைடுல நிக்கிறாரு. சரி சரி, 2 பேரும் சண்டை விடாதீங்க. அவர் சிவா அப்பா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறா. இவர்தான் கண்ணாடி போட்டவர் தான் சிவா அப்பா. 4 பேர். ஆமா. அப்புறம் அவர் ஏன்டா கிடிக்க போறாரு? Don't try to play the fool with me, Nikesh. எதனா தேவையான எடுத்துட்டு போயிடுவோம்.
சாப்பிடுமா சாப்பிட போலாமா சாப்பிட்டு வரோம் சாப்பிட்டு வந்துடுறோம். ஹாய் ஹலோ வணக்கம். இப்பதான் நாங்க கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். பாய்ஸ் எல்லாம் ஸ்டைலா நடங்க. பாய்ஸ் எல்லாம் ஸ்டைலா நடங்க. ஏய் சீக்கிரம் வாங்கடா, தாலி கிளி கட்டிட போறான். அவன் 10 மணிக்கு தான்டா சொன்னா. 10 மணிக்கா? ஆமா. ஏய் மணி 10:30. அதுலயே லேட்டரா நீங்க? எல்லாம் 5:30 மணி மூத்து வச்சா என்னடா பண்ணுவீங்க? 5 மணி மூத்து வச்சா ஒண்ணும் பண்ண முடியாதா? உங்களுக்கு சொல்றேன்டா. எனக்கா? ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். வாங்கடா சீக்கிரம். வாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போவோம். கல்யாண டைம். நான் கேட்டேனா? இல்ல ஹாப்பி மேரிட் லைஃப் கோ. ஹாப்பி மேரிட் லைஃப் கோ. ஏன் கத்துற? சரி எனக்கு என்னடா உனக்கு? எனக்கு பொண்ணு. அப்ப எனக்கு பொண்ணு வேணும். சொல்லுடா என்னடா உனக்கு பிரச்சனை? சும்மா சொல்றா. நான் முடிஞ்சு போயிட்டேன். நாங்க கிளம்புறோமா? கிளம்புறோம். வாங்கம்மா சொல்றா. அத என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங். போடா போடா. நல்லபடியா காலையிலேயே கல்யாணம் நடந்தது. நீங்களும் உங்களோட விஷஸ வந்து சிவா, அதுக்கப்புறம் பொண்ணு பேர் என்ன தர? ஸ்மிருதி. உண்மையான பேர் தானே? சிவா ஸ்மிருதிக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி விஷயம். வெட்டிங் விஷயம் சொல்லிருங்க. ஓகேங்களா? மற்றபடி நல்ல பயணம், நல்லா இருந்தது. இது ஆக்சன் மேடம், இது ஆக்சன். அதனால நல்லாவே நல்லா ஹிடன் பிளேஸ் வந்து அது உங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து ஆமா, உங்களுக்கு வந்ததுல எந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது? இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும். சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க உங்களுக்கு வந்ததுல எந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது? எவ்வளவு யோசிக்கணும் உங்களுக்கு வந்ததுல எந்த பிளேஸ் ரொம்ப எனக்கு அந்த ஹிடன் ஸ்பாட் ரொம்ப பிடிச்சிருச்சு. நேத்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு பயங்கர வெயில். நல்லா தெளிவா தானே தெரிஞ்சது. அதுக்கு ஹிடன் ஸ்பாட்ன்றீங்க. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். இப்போ மணி 4 5-6 மணிக்கு பஸ் ரிட்டர்னுக்கு சென்னை. எத்தனை மணிக்கு? 5:15 வண்டி வரும். காலைல 3 மணிக்கு நாங்க சென்னைக்கு வந்துருவோம். அப்பெல்லாம் விழா போட மாட்டோம், கவலைப்படாது. அப்பாடா. ஏன்னா கர்நாடகா வந்து உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஒரு 20 மணி நேரம் டிராவல். அதெல்லாம் முடிச்சிருங்க. மற்றபடி எல்லாம் நல்லபடியா நடந்தது. எங்களை தொடர்ந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்றேங்க. சொல்லிடு. அதான் சொல்லிட்டியா? நீங்க சொல்லுங்க. நீங்க நினைப்பீங்க உங்க தலைவிதி. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. கல்யாண டேட் 28 29 கல்யாண டேட். இது போஸ்ட் ஆகுது அடுத்த 28 வரும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு. ஆமா, கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். யாம் இருக்க பயமே, சரவணன் இருக்க பயமே. பிடிச்சிக்கலாம். சரி, ஓகே, பாய். டாடா. ஸ்டுடியோல பாப்போம். பாப்போம்.